ஒரு தகப்பன் தன்னுடைய 12 வயது பிள்ளை வியாதிப்பட்டிருக்குது என்று இயேசுவண்டே வந்தார். இயேசு கூட்டிட்டு போலாம் வீட்டுக்கு. அப்படி வந்துட்டு இருக்கிறாரு, கூட்டம் நிறைய வந்துட்டு. விசுவாசமே இல்லாம போச்சு அந்த தகப்பனுக்கு. பிள்ளை இன்னி பிழைக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை, செத்து போச்சே, இனிமே என்ன பண்றது? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொன்ன உடனே சும்மா விசுவாசம் அவனுக்குள்ள பூந்துருது. இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தரை பார்த்து கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படி. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள போகும், நீங்க விசுவாசிப்பீங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இயேசு கிறிஸ்துவை தந்து விட்டார். இருக்கிறதுல த பெஸ்ட், இருக்கிறதுலே முக்கியமானது நமக்கு இயேசு அவர் கொடுக்கிற ரட்சிப்பும் தான். அதையே கொடுத்து விட்டார். இயேசுவையே நமக்கு கொடுத்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் எப்படி கொடுக்காமல் இருப்பார்? கொடாது இருப்பது எப்படி? இப்படி சொல்லும்போது மற்ற எல்லாவற்றையும் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய குடும்ப காரியங்கள், தேவைகள், ஐஸ்வர்யங்கள், நமக்கு உடம்புக்கு சுகம், நம்முடைய மனதுக்கு சுகம், நமக்கு ஒரு சந்தோஷம், நம்முடைய வாழ்க்கையில் தேவையான எல்லா வீடுகள், வசதிகள், வாகனங்கள், ஒரு வேலை இல்லாதவர்கள் யாரும் வந்திருந்தால் உங்களுக்கு வேலைகள், குழந்தை இல்லாதவர்கள் வந்திருந்தால் இன்னைக்கு உங்களுக்கு குழந்தைகள். அதுக்கு தான் நாங்கள் சர்ச்சில் குழந்தை பிரதிஷ்டை பண்ணுறோம். இங்கே குழந்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அங்கே ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குழந்தை இல்லாதவங்களுக்கு கர்த்தர் குழந்தை கொடுப்பார். திருமணமான பிள்ளைகளை கொண்டு வந்து மேடையில் நிற்பாட்டி வச்சு ஆசீர்வதிக்கும் போது அந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல திருமணங்கள் அமையும்படி அது ஒரு ஜபம். அதனால தான் நாங்கள் அதை மேடையில் கொண்டு வந்து விடுறோம். ஓகே, எல்லாவற்றையும் அவர் நமக்கு அருளாதிருப்பது எப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய உங்கள் தேவையை நீங்கள் நினைப்பீங்க. உடனே ஐயோ இந்த தேவை இருக்கே கொடுப்பாரு, அது வேலை இருக்கு இல்லை எனக்கு வேலை கொடுப்பாரு, ஒரு வீடு இல்லை வீடு கொடுப்பாரு, இப்படி தான் எல்லாரும் திங்க் பண்ணுவாங்க. ஆனால் வேறு அநேக நல்ல காரியங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். இயேசு கிறிஸ்துவை தந்துட்டு இதையும் சேர்த்து தர்றார். தரலைன்னா நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள மாட்டோம், யாருமே கர்த்தரண்டே வர முடியாது. அதுக்கு ஆதாரங்கள் எல்லாம் நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அப்போஸ்தலர் 11 அதில் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை புறஜாதிகளுக்கு அருளி செய்தார். தேவன் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை புறஜாதிகளுக்கு அருளி செய்தார். அப்போ மனம் திரும்புதலை கூட தேவன் கொடுத்தா தான் ஒருத்தன் மனம் திரும்புவான். அப்படி என்று ஒருத்தர் சொல்லுங்க எல்லாரும், மனம் திரும்புதல் கூட தேவன் கொடுத்தா தான் ஒருத்தன் மனம் திரும்புவான் சொல்லுங்க. ஏனென்றால் மனம் திரும்பினா நம்ம சொல்லுவோம், ஏய் நீ மனம் திரும்பு, உன்னை ஆசீர்வதிப்பார், மனம் திரும்பு உனக்கு குழந்தை கிடைக்கும், மனம் திரும்பு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், மனம் திரும்புது, மனம் திரும்பி விடு உன் சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறோமே. அவனால் மனம் திரும்ப முடியாது. அப்படியே அவன் மனம் திரும்பினாலும் எரேமியா 3:16 படித்தான் அவன் மனம் திரும்புவான். கள்ளத்தனமாய் மனம் திரும்பினாலே அல்லாமல் தன் முழு இருதயத்தோடு அவள் மனம் திரும்பவில்லை என்று எரேமியாவின் புஸ்தகம் 3:10. இங்க பாருங்க, இவைகளெல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாயும் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கோ இந்த வசனம், நான் பேசுகிற வசனம் ஒரு ஆளுக்கும் இல்லாமல் சும்மா போகாது, வெறுமையாய் திரும்பாது. யாரோ கள்ளத்தனமாய் தான் திரும்பியிருக்காங்க, உண்மையா திரும்பவில்லை. சகோதரனே, நீ உண்மையான திரும்புதல் இல்லை. காரணம், உன்னால முழு இருதயத்தோடு திரும்ப முடியவில்லை. நீ சில கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறாய், சில பாவங்கள் உன்னை அடிமைப்படுத்தி இருக்கிறது. சகோதரியே, நீ முழு இருதயத்தோடு ஒன்றும் திரும்பல, எதுவும் வருகிறாய். ஆனால் உனக்கு தேவைங்கிறதுக்காக இயேசுவை நோக்கி வருகிறாய். ஆனால் நீ முழு இருதயத்தோட மனம் திரும்பவில்லை. மனம் திரும்ப உன்னால் முடியாது. அதனால தான் உன்னால் முடியவில்லை. மனம் திரும்ப முடியாததுனால தான் நீ மனம் திரும்பவில்லை. ஆனால் ஜீவனுள்ள மனம் திரும்புதலை புறஜாதிகளுக்கு அருளி செய்கிற தேவன் உனக்கு மனம் திரும்புதலை அருள்வாரானால் முழு இருதயத்தோடு மனம் திரும்புவாய். கள்ளத்தனமாய் மனம் திரும்ப மாட்டாய், நன்றியறிதலோடு மனம் திரும்பி விடுவாய். கள்ளத்தனமே இருக்காது. உண்மையான மனம் திரும்புதலிலே ஒரு சொட்டு கள்ளமும் கிடையாது. இயேசுவண்டை மனம் திரும்புவதிலே ஒரு பெரிய விடுதலை, அங்கேயே 100க்கு 90 விடுதலை வந்துடும்.
இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி அந்த மாதிரி நடக்க, இனி அசட்டை கிடையாது, இனி அலட்சியம் கிடையாது, இனி எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், இனி பணம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், இனி என் மதிப்பை பார்க்க மாட்டேன், இனி என் வசதியை பார்க்க மாட்டேன், இயேசுவுக்காக வாழ்வேன். மனம் திரும்புதல்லையே எல்லாமே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஜீவனுள்ள மனம் திரும்புதல். நிறைய பேர் கள்ளத்தனமாய் மனம் திரும்புவார்கள், சந்தர்ப்பத்துக்கு மனம் திரும்புவார்கள். சில பேர் கல்யாணம் கட்டுறதுக்குன்னு தான் அப்போதான் மனம் திரும்பி ஸ்பீடாக ஞானஸ்நானம் எடுத்து வந்து கல்யாணம் நடத்திட்டு போயிடுவாங்க. கள்ளத்தனமான மனம் திரும்புதல் சபைகளிலே கூடாது, விசுவாசிகள் கூடாது. அப்புறம் கொஸ்டின் இப்படி தான் வரும். அப்போ என்ன செய்ய? நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு மனம் திரும்ப முடியலை. அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, மனம் திரும்புதல் நீ அருள் செய்யும் சொன்னால் கர்த்தர் மனம் திரும்புதலை கொடுத்தா அவன் அவ்வளோ பாவத்தையும் விட்டு 100க்கு 100 மனம் திரும்பி அவன் தேவனுடைய பாதத்தில் வருவான். அம்மா, உன் கணவருக்கு மனம் திரும்ப முடியலை, அதனால தான் அவர் மனம் திரும்பாமல் இருக்கார். சகோதரனே, உன்னுடைய குடும்பத்தில் சிலர் மனம் திரும்ப முடியாமல் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களே தவிர அவர்கள் நல்லவர்கள் தான், மனம் திரும்ப அவங்களால முடியலை. ஆனால் இன்று காலை வேளையிலே கர்த்தர் மனம் திரும்புதலை அப்படி கொடுத்தாருன்னா அவங்க மனம் திரும்பிடுவாங்க. சொல்லப்போனால் மனம் திரும்புதலை கொடுக்கிறவரே கர்த்தர் தான். கர்த்தருக்கு ஏன் நம்ம எல்லாரும் இங்கே குழுமி இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம்னா, அவர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பார்க்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் இல்லாட்ட ஒருத்தன் மனம் திரும்பவும் மாட்டான். உங்கள் ஊரில் நிறைய பேர் கடினமானவங்க இருக்கலாம், நீங்கள் சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம், ஆனால் அவங்க போடான்னு சொல்லியிருக்கலாம். ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, அவங்களால மனம் திரும்ப முடியாது. இப்போ ஜோமனுங்க அந்த ஆட்களை பார்த்து, ஆண்டவரே இவங்களுக்கு மனம் திரும்புதலை அருளுங்கப்பா, மனம் திரும்பலை கொடுங்கப்பான்னு சபையார் திறப்பில் நின்று கதறி அழுது பெருமூச்சுகளோடு ஜெபிக்கும்போது தான் அந்த மனம் திரும்புதல் அங்கே கொடுக்கப்படும். இப்போமே உங்களுடைய வலது கரத்தை உயர்த்திடுங்க. இப்போமே பெருமூச்சுகளோடு பாரத்தோடு ஜெபிக்கணும். யாரெல்லாம் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கள்ளத்தனமாய் மனம் திரும்பி இருக்கிறார்களோ, அவர்களாம் முழு இருதயத்தோடு மனம் திரும்பி என்னை இழுத்து கொள்ளும் பின்னே ஓடி வருவோம் என்று சொன்னது போல இயேசுவண்டை ஓடி வரணும். அவர்கள் நடந்து கூட வரக்கூடாது, ஓடி வரணும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி கொண்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் ஜெபம் பண்ணா தான் நடக்கும். இதில் ஊழியக்காரங்க முட்டி முட்டி அழுது ஜெபம் பண்ணா தான் 4 பேர் மனம் திரும்புவாங்க. இல்லைனா நம்மளை ஏமாற்றி கள்ளத்தனமாக மனம் திரும்பி காணிக்கையும் போட்டுட்டு நரகத்துக்கு போய் கொண்டிருப்பாங்க. ஊழியக்காரங்களுக்கு தான் பெரிய ஆபத்து இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. கதருங்க, எனக்கு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்களுக்கு மன்னியும், ஆண்டவரே மனம் திரும்புதலை இந்த ஜனங்களுக்கு அருளி செய்யும், ஆண்டவரே அந்த ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். அப்படியே மனம் திரும்பினாலும் கள்ளத்தனமாய் மனம் திரும்புகிறார்கள். நீர் மனம் திரும்புவதை அருளும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் ஆமென், இயேசுவின் நாமத்திலே ஆமென் சொல்லுங்க. இயேசு நாமத்திலே. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். அவரால் உண்டாகிய விசுவாசமே இவனுக்கு இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. அவரால் உண்டாகிய விசுவாசமே. அங்கே 40 வருடங்களாக சப்பானியாய் அலங்கார வாசலை உட்கார்ந்திருந்த ஒருவன், அவன் சுகம் பெறுகிறான். சுகம் பெற்றவுடனே சுற்றி இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து, அப்போஸ்தலருக்கு விரோதமாய் முறுமுறுத்து பயமுறுத்தி இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க. நல்லதும் செய்ய மாட்டாங்க, நல்லது செய்யவும் விடவும் மாட்டாங்க. 4 பேருக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஆனால் ஜெபம் பண்ணுறவங்கள கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அவங்களை ஜெபம் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு நிற்பாங்க. அப்பெல்லாம் பின்மாற்றக்காரங்களுடைய வேலை. அப்போ நிறைய இடைஞ்சல்கள் அப்போஸ்தலருக்கு இருந்தது பிரதர். அந்த நேரத்தில் பேதுரு எழும்பி சொல்கிறாரு, இவன் சப்பானி சோமானானே, இது எப்படி சோமானான்? அவரால் உண்டாகிய விசுவாசமே இவனுக்கு இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. அவனுக்கு ஒரு விசுவாசமும் இல்லை. விசுவாசம் கூட அவரால் தான் நமக்கு வரணும். இப்போ நீங்களே சொல்லுங்கள், உங்கள் லைஃப்பில் சில இதை உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை. என்னால் நம்ப முடியல பாஸ்டர், எனக்கு இந்த வேலை கிடைக்கும்னு எனக்கு தெரியாது, அது வேண்டாம், ஏன்னா அவ்வளோ படிக்கலை, 60% தான் மார்க்கே இருக்குது. ஆனால் 80-100% உள்ளவங்கள்லாம் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க. எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல, எனக்கு விசுவாசமே வரமாட்டேங்குது, எனக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையே இல்லை, விசுவாசமே இல்லை. அதுவும் இல்லாமல் நான் ஒரு பெரிய பாவி, சின்ன பாவியெல்லாம் இயேசு ரட்சிப்பார், நான் பெரிய பாவி, ஏன் பெரிய பெரிய பாவத்தெல்லாம் அவர் மன்னிப்பார்னு எனக்கு விசுவாசிக்க முடியலை. இவ்வளவு மோசமானவனை எப்படி அவர் பிள்ளையா ஏற்றுக்கொள்வார்? எனக்கே நம்ப முடியலை, விசுவாசிக்க முடியலை. அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் நிறைய பேர் விசுவாசிக்கவில்லை? விசுவாசிக்க முடியவில்லை அவர்களால்.
நம்ம சொல்லுவோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஓகே, விசுவாசிக்க முடியலையே அவனுக்கு. நீ விசுவாசித்தால் சர்வ அங்க சுகத்தை நீ பெறுவாய். விசுவாசிக்க முடியல ஐயா, எனக்காக நீங்களே விசுவாசித்து நீங்களே எனக்காக ஜெபம் பண்ணி எனக்கு சுகத்தை வர வைங்க. ஆனால் அப்படி முடியாதுல்ல. நீ விசுவாசித்தா உனக்கு சுகம். ஒரு குழந்தைக்காக வேணும்னா தாய் விசுவாசிக்கலாம். நீங்க தான் விசுவாசிக்கணும். உங்க உடல் சுகத்துக்கும் வாழ்க்கை நலத்துக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நீங்க தான் விசுவாசிக்கணும். ஆனால் விசுவாசிக்க முடியலையே பாஸ்டர். ஒரு தகப்பன் தன்னுடைய 12 வயது பிள்ளை வியாதிப்பட்டிருக்குது என்று இயேசு வண்டே வந்தார். இயேசு கூட்டிட்டு போகலாம் வீட்டுக்குன்னு. இயேசு நேரில் வந்தால் கட்டாயம் சுகம் கிடைக்கணும் அவன் நம்பினான். 100க்கு அதிபதி இயேசு வந்து அவரை கூட்டிட்டு போகிற இயேசுவை நான் வர்றேன்னு சொல்கிறார். ஏன் வர்றேன்னாரு, கொஞ்சம் ரெக்கமெண்டேஷனும் அங்கே வந்தது. இவன் ரொம்ப நல்ல மனுஷன், இவன் சில ஜப ஆலயங்களை கூட கட்டி இருக்கிறான், நல்ல மனுஷன் அப்படின்னு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு, நான் வர்றேன் உன் வீட்டுக்கு, பிள்ளையை சோமாக்க நான் வர்றேன். அப்படி வந்துட்டு இருக்கிறாரு. கூட்டம் நிறைய வந்துட்டு அவசரமாக போய்கிட்டு இருக்கும்போது டிராஃபிக் ஓவராக இருந்தால் எப்படி இருக்கும்? நின்றுட்டே இருக்கணும். சென்னையிலலாம் நீ போய் பார்த்தீங்கன்னா நின்றுட்டே இருப்பீங்க டிராஃபிக்கில். துபாயில் போனீங்கன்னா ஓவர் டிராஃபிக் தான் அவங்களுடைய நோயே. கஷ்டம். ஒவ்வொரு தேசத்திலும் டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும், கூட்டம். ஆனால் குறுக்க யாரும் போக மாட்டாங்க, சிக்னல் போட்டால் நிப்பாட்டிடுவாங்க. ரொம்ப கூட்ட நெரிசல் அங்கே வந்துட்டுது இயேசு கிறிஸ்துவை நோக்கி. ஆண்டவர் இயேசுவால் ஸ்பீடாக போக முடியல. அந்த பிள்ளையை குணமாக்கணும். 12 வயசு பிள்ளை வியாதிப்பட்டு சாக கிடக்குது. அவசரமான கேஸ் அது. அவசர கேஸுக்கு இயேசு போய்கிட்டு இருக்கிறாரு. கூட்டம் சாடுது. அவரவர் ஜபத்துக்கு வந்து நிற்கிறாங்க. ஐயா, எனக்கு இந்த விரலில் சுகம் இல்லை, எனக்கு இந்த காதில் சுகம் இல்லை, எனக்கு இந்த முடி வலிக்குது, என் நகம் வலிக்குது, இதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே உயிர் போகிற பிரச்சனை இருக்கு. ஆண்டவர் இயேசு கூட்டத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரம் கடும் கூட்டத்தின் நடுவில் 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயும் உடையில போய் இயேசு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது இயேசு நின்றார். அப்போ அந்த தகப்பனருக்கு இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போயிட்டு, ஐயோ நெரிசல், என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு முடியாமல் ஒரே நெருக்கடியில் வந்து இயேசு சிக்கிட்டாரே, என் பிள்ளை அங்கே சாக கிடக்குதே, ஐயோ என்ன பண்ணுவேன்னு அவர் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே இயேசு நிற்கிறார். நின்றுட்டு என்னை தொட்டவன் யார் அப்படிங்கிறார். அப்போ சீசர்கள் சொல்றாங்க, இவ்வளவு கூட்டம் நெருக்கி உண்மை தொட்டு கொண்டிருக்குது, தொட்டவன் யாருன்னு கேட்குறீங்க, என்ன பேசுறீங்க? சில நேரம் நீங்க பேசுறது எங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. அப்பொழுது இயேசு சொன்னார், இல்ல, ஒருவன் என்னை யாரோ தொட்டது உண்டு. 2 தடவை இப்படி சொன்ன உடனே அந்த ஸ்திரீ பயந்து அவள் இயேசுக்கு முன்பாக வந்து தாழ விழுந்து, நான் தான் உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன், காரணம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரும்பாடு வியாதி இருந்தது, வைத்தியரிடத்திலே போய் எனக்கு சுகம் ஆகவில்லை. ஆனா என்ன ஆச்சரியம்னா, அவ அந்த இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே சுகம் ஆயிட்டது. அவளை அதை ஃபீல் பண்றா உடம்புல. பிரதர், இயேசு சுகமாக்கினா நீங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க. யூ கேன் ஜஸ்ட் ஃபீல். இப்போ இந்த மாதிரி ஒரு அயல் நாட்டுக்கு போயிட்டு அவ்வளோ நீண்ட பயணம், ராத்திரிலாம் தூங்காமல் பயணம் பண்ணி நேற்று 1 மணிக்கு அங்கே புறப்படுறேன். நைட்டு 1 மணிக்கு நான் புறப்படுறேன். வெள்ளிக்கிழமை இரவு 1 மணிக்கு புறப்படுறேன். 8 மணிக்கு இங்கே வந்து சேர்றேன். 8:30 மணி 8:15 மணிக்கு வந்து சேர்றேன்னா அந்த பயணங்களை பாருங்கள். அப்புறம் தூக்கமின்மை, நேரம் மாறுது. அங்கே உள்ள டைம் வேறு, அங்கே உள்ள டைம் வேறு. இந்த டைமெல்லாம் மாறுது ஏர்போர்ட்டுகளில் இங்கே எங்கேயும். அப்போது காலையில் என்னால் எழும்பி வர்றதே கஷ்டம். எனக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே 1 வாரம் நான் இல்லை, இப்போ தான் போகிறேன், வியாசம் கொடுங்கப்பா. 7 மணிக்கே எங்கள் இங்கிலீஷ் சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணணும், எனக்கு பலன் வேணும். நான் கரெக்டாக 6 மணிக்கு ஆண்டவர் தட்டி எழுப்பி விட்டுட்டார். நான் நினச்சேன் எழும்பவே முடியாது, அப்போ தான் தூக்கம் வரும்னு. கரெக்டாக 6 மணிக்கு எழும்பி 7 மணிக்கு போய் வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கும் எனக்கு சுகம் கொடுக்குறவர், எனக்கும் சுகம் கொடுக்குறவர் இயேசுதான், உங்களுக்கும் சுகம் கொடுக்குறவர் இயேசுதான். எனக்கு இயேசு சுகம் கொடுக்கிறத குறித்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தாலே உங்களுக்கும் சுகம் இருக்குன்னு தான் அர்த்தம்.
அது உண்மை. அந்த ஊழியக்காரை வச்சு தான் எல்லாம். நாங்கள் உங்களுக்கு அடையாளமாக இருப்போம். எங்கள் சுகம் உங்களுக்கு சுகம், எங்கள் சந்தோஷம் உங்களோட சந்தோஷம். நாங்கள் செய்கிற சுறுசுறுப்பான ஊழியம் உங்களையும் சுறுசுறுப்பாக ஊழியம் செய்ய வைக்கும். நாங்கள் உண்மையாக இருந்தால் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. கள்ளனுக்கு கள்ளன் தான் கிடைப்பான். நான் கள்ளத்தனம் பண்ணேன்னா கள்ள விசுவாசிகளை தான் என்கிட்ட கொண்டு வருவார். நான் உண்மையாக இருந்தால் உண்மை உள்ளவங்களை தான் கொண்டு வருவார். நான் உங்கள் அத்தனை பெரிய உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் இயேசுவுக்கு உண்மையாக இருக்கிறீர்கள், நீங்கள் சபைக்கு உண்மையாக இருக்கிறீர்கள், நீங்கள் உடன்படிக்கைக்கு உண்மையாக இருக்கிறீர்கள், நீங்கள் பொருத்தனைக்கு உண்மையாக இருக்கிறீர்கள், நீங்கள் சபைக்கு உண்மையாக இருக்கிறீர்கள், உங்கள் குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கிறீர்கள். நான் சில வீடுகளில் போய் எத்தனை வருஷம் இருக்கும், ஆனால் உண்மையாக இருக்கிறீர்கள். இந்த நல்ல மனசோடு வர்றவங்க. எனவே அந்த நெருக்கடியில் இயேசு நின்று என்னை தொட்டதே யாருன்னு சொல்ல எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது. அந்த அம்மா சுகம் ஆகிட்டுது. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அந்த அம்மாவுக்கு சுகம் ஆகிட்டு எப்படியும் அதுக்கு ஒரு 36 வயசாவது போடலாம். 36 வயசு பொம்பளை ஆளுக்கு நல்ல சுகம் ஆகிட்டுது. அப்போ யாரோ 2 பேர் ஓடி வர்றாங்க. வந்துட்டு அவன்கிட்ட வந்துட்டு சொல்கிறாரு, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் இறந்து போனாள், மரித்து போனாள். இது சொன்ன உடனே அவனுக்கு இனிமேல் எங்கே போய் விசுவாசம், எங்கிட்டு போய் விசுவாசிக்கிறது, எங்கே போய் நம்புறது இயேசுவை? அதான் உயிர் போயிட்டு ஜீவன் போயிட்டுதே. என் மகளுக்கு 12 வயசு மகளுக்கு, என் மக இன்னும் வாழவே இல்லையே. அவ்வளோ 36 வருடம் வாழ்ந்துட்டா. 12 வருஷம் தானே கஷ்டப்பட்டா. என் பிள்ளை 12 வயசு பிள்ளை, இன்னும் வாழ்க்கையே இல்லை அதுக்கு. அந்த பிள்ளை இறந்து போச்சு. இனி நான் எங்க போய் விசுவாசிப்பேன், எப்படி விசுவாசிப்பேன்? தகப்பன் தலை குனிஞ்சிட்டான். இயேசு கிட்ட வந்த பிறகும் ஒரு தலை குனிவு. அப்போ ஆண்டவர் இயேசு தகப்பனை பார்த்து சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டார். அவன் முகத்தை பார்த்து உடனே புரிஞ்சுக்கிட்டார், பிள்ளை இறந்து போச்சு. அதனால தகப்பன் ரொம்ப நொந்து போய் விசுவாசத்தை இழந்திருப்பாரு என்று இயேசு உடனே அறிஞ்சார். பாருங்க, இப்படித்தான் நம்ம விசுவாசிகளை அறியணும். ஒரு பிள்ளை பரீட்சையில் ஒழுங்காக மார்க் எடுக்கலை அல்லது ஃபெயில் ஆயிட்டுன்னா அவள் அப்பா அம்மா முகத்தை பாருங்க. பிள்ளைய மட்டும் பார்க்காதீங்க, அப்பா அம்மா முகத்தை பாருங்க. அவன் வாடி போயிருப்பாங்க. ஒருத்தனுக்கு கல்யாணம், தாய் முகத்தை பாருங்க. ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கலன்னா அந்த தாய் தகப்பன் படுற வருத்தத்தை பாருங்க. ஐயோ என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையே. உடனே ஆண்டவர் இயேசு அதை புரிந்து கொண்டு தகப்பன் பக்கம் திரும்பி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்லும் போதே இயேசுவின் விசுவாசம் அவனுக்குள்ள ஓடுது. கையை வைத்து சொல்லுங்க, என் அவிசுவாசம் நீங்கும்படி என்னை சுத்திகரியும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சத்தமா சொல்லுங்க. அதை சொல்லும் போதே சாத்தானுடைய முகத்துல இரும்பு கை வச்சு மோதிர மாதிரி இருக்கணும். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். விசுவாசமே இல்லாம போச்சு அந்த தகப்பனுக்கு. பிள்ளை இனி பிழைக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை, செத்து போச்சே, இனிமே என்ன பண்றது? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொன்ன உடனே சும்மா விசுவாசம் அவனுக்குள்ள பூந்துருது. இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தரை பார்த்து கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள போகும், நீங்க விசுவாசிப்பீங்க. அதனால தான் அப்போஸ்தலர் புத்தகத்தில் போட்டிருக்குது, அவரால் உண்டாகிய விசுவாசமே இவனுக்கு இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. இன்னைக்கு அத்தனை பேரும் உண்மையா ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, ஆண்டவரே எனக்கு சர்வாங்க சுகத்தை நான் பெற்று அனுபவிப்பதற்கு ஏதுவான விசுவாசத்தை நீர் எனக்குள்ளே இப்பொழுது இந்த சபையிலே நான் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஊற்றிவிடும், எனக்கு கொடுத்து விடும் என்று சொன்னால் அவர் உங்களுக்குள்ளே அந்த விசுவாசத்தை கொடுக்கிறார். அவரால் உண்டாகிய விசுவாசம்தான், அவரால் உண்டாகிய விசுவாசம்தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்குமே தவிர உங்களால் உண்டாகிற அல்லது யாரோ உருவாக்கின விசுவாசம் அல்ல. Faith that comes from God himself, தேவனிடத்திலிருந்தே வரக்கூடிய விசுவாசம். நான் அதனால தான் கர்த்தரை ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப அவர் தேவைன்னு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா மனம் திரும்புதில் அவர் தான் அருளுகிறார், விசுவாசத்தை அவர் தான் அருளுகிறார். 1 கொரிந்தியர் 15:10 வாசிங்க. அவர் அருளிய கிருபையை
விருதாவாய் இருக்கவில்லை. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அதான் கிருபை வேஸ்ட் ஆகாதுன்னு அர்த்தம். கிருபை கொடுத்தாச்சுன்னா அது வேஸ்ட் ஆகாது. நிறைய கிருபை இருக்குன்னு ஒரு ஊழியமும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்து இருக்கிறவன் தனக்கு இருக்கிற கிருபைகளை போக்கடிக்கிறான். யோனா புஸ்தகத்தில் இருக்க அந்த வசனம். கிருபை சும்மாவே இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்க கிருபை கொப்பளிக்கணும், அது பொங்கி வழியணும். என் உள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, பொங்கி வழியுதே. அந்த கிருபையானது பொங்கி வழியுமானா ஊழியங்கள் நடக்கும், உங்கள் வீட்டில் ஜபக்கூட்டங்கள் நடக்கும், சுவிசேஷ ஊழியத்துக்கு என்று ஓடுவீங்க. நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே கர்த்தருக்கான பங்கை பிரிச்சிருவீங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு உங்கள் பிள்ளை போகும்போது தலையை கை வச்சு ஜெபம் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க. பொங்கணுவங்க. ஹல்லேலூயா. நான் அருளிய அவர் அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். பாருங்க, அதை மறுபடியும் சொல்லுங்க. அவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் நான் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ரொம்ப பிரயாசப்படுற விசுவாசிகள் சபையில் சில பேர் சும்மா அவங்க நோகாமல் வந்து உட்கார்ந்து நோகாமல் போவாங்க. சர்ச்சுக்கு வரும்பொழுதும் தங்கள் உலக பேச்சை பேசிக்கிட்டே சபைக்குள்ளே வருவாங்க. இது சபையாச்சே, இது பரிசுத்த ஸ்தலமாச்சே, தேவனுடைய வீடாச்சே. உள்ள நுழையும் பொழுதாவது வீட்டு பேச்சை விட்டுட்டு நம்ம ஓடுவோம் உள்ளுக்கு அப்படின்னு நினைக்காம அப்பவும் வீட்டு கதைகளையும் குடும்ப கதைகளையும் பேசிக்கொண்டே கர்த்தருடைய நேரத்தை வீணாக்கி, இதெல்லாம் எங்கே போய் முடியும்? கர்த்தருடைய நேரத்தை வீணாக்குறது நம்ம வாழ்க்கையில் தான் போய் முடியும். வாழ்க்கையில் போய் எதையாவது ஒரு கஷ்டமாக, ஒரு பிரச்சனையாக, ஒரு வியாதியாக, ஒரு பற்றாக்குறையாக, ஒரு கடனாக விடியும். தேவனுடைய நேரத்தை வீண் அடிக்கக்கூடாது. அவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். தேவனுடைய ராஜ்யத்தில் கர்த்தர் ஒரு கிருபை கொடுக்கிறாரு. அந்த கிருபை நம்ம அதிகமாக பிரயாசப்படலாமா? சபையில் கொஞ்சம் பேர் நல்ல பிரயாசப்படுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க நாற்காலியை போடுறது என்ன, உங்களுக்கு விரிக்க வேண்டியதெல்லாம் விரித்து, க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் க்ளீன் பண்ணி, பெருக்கி அள்ளி சுத்தப்படுத்தி, அவ்வளோ நீங்கள் பாட்டில் வந்தவுடனே நச்சுன்னு அந்த நாட்களை உட்காந்துட்டு எழும்பி போகிறீங்கல்ல, நியாயமாகுமா? இது ஆவிக்குரிய சபை தெரியுமில்ல. ஆவிக்குரிய சபையில் அவரவர் சேரை அவங்கவுங்க தான் தொடச்சி அவங்கவுங்க போட்டுக்கணும், அவங்கவுங்க ஜெபம் பண்ணணும், அவங்கவுங்க கையில் பைபிள் கொண்டாடணும், அவங்கவுங்க காணிக்கை கொண்டு வரணும். இன்னொரு ஆள்கிட்ட வாங்கி போட முடியாது. அவரவர் ஜெபம் பண்ணணும். அவரவர் இன்னொரு ஆள் எனக்கா ஜெபம் பண்ணணும்னு உட்காந்துருக்க முடியாது. அவரவர் தான் ஜெபம் பண்ணணும், அவரவர் பாடணும். அம்மா பாட்டெலாம் பாடி கர்த்தரை ஆராதிப்பீங்களான்னு கேட்டால், ஐயா நான் வந்து நிறைய சிடி வாங்கி வச்சுருக்கிறேன், கிச்சனில் இருக்கும்போதும் பாட்டு கேட்பேன். நீ பாட்டு கேட்குறத பற்றி நான் சொல்லலை. முழங்கால் போட்டு நீ கைத்தட்டி பாடுவியா? பாடினால் ஆசீர்வதிப்பார். பாட்டு கேட்டால் போதாது, நிறைய பிரயாசப்படுவாங்க சிலர். அவ்வளோ வேலை சபை சர்ச்சில் வந்து அவ்வளோ வேலை செய்யும். நம்ம சபை வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய குடும்பம், நம்ம குடும்பத்தை விட மேலான ஒன்று. அங்கே ஏதாவது செய்ய நினைக்கின்றவா சபைக்காக சிலர் வந்து வெளியே நின்று பிரயாசப்படுவாங்க. ஆட்களை வேனில் ஏற்றுறது, இறக்குறது, வாகனங்களை ஒழுங்காக போடுறது, என்ன பிரயாசம். சில பேர் வந்து உட்காந்துட்டு போயிருக்கு, ஒரு பிரயாசமும் இல்லை. சிலர் என்ன சொல்ல, நான் எல்லாம் ஒரு காலத்தில் பிரயாசனம் பண்ணிட்டேன், இப்பெல்லாம் இல்லை. ஒரு காலமே கிடையாது. முக்காலமும் கர்த்தருக்காக வாழ்கிறது தான் வாழ்க்கை. அப்போ நான் அப்படி சொல்லலாம்ல, ஒரு காலத்தில் நான் அப்படிலாம் பிரசங்கம் பண்ணேன், இப்பெல்லாம் முடியாது. அவ்வளோ பிரயாசப்பட்டேன், இப்பெல்லாம் நான் பிரயாசப்பட மாட்டேன், அப்படி இல்லை. இப்போவும் ஆட்கள் சொல்கிறாங்க, இப்படி பிரயாசப்படுறீங்களே, இவ்வளவு தூரம் போகிறீங்களே, பயணம் பண்ணுறீங்களே, இவ்வளோ பிரசங்கம் பண்ணுங்க, 72 வயதில் நீங்கள் இப்படி பிரசங்கம் பண்ணுங்க. எங்கடி 72 வயது வரும்போது நாங்கள் இருப்போமா, வியாதியாக இருப்போமா, எங்களுக்கே தெரில. ஹவு பாஸ்டர்? நான் தெரியாது. சபை மக்கள் ஜெபிக்கிறாங்க, என் ஃபேமிலி எனக்காக ஜெபம் பண்ணுது, அவ்வளோதான் தெரியும். நான் ஒரு தனி மனிதன், நான் இயேசுவை நம்பி அப்படி வந்தவன். ஆண்டவர் இயேசு எனக்கு எல்லாமே அவர் தான். எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதுமாயினும் எல்லாம் அவரே, எல்லாம் இயேசுவே, ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, அல்ஃபாவும் ஒமேகாவும் அவரே, எனக்கு எல்லாமே அவர் தான். அதனால் அவர் பலன் கொடுக்குறார். அவர் கொடுக்குதா பலன், அவர் கொடுத்தா சாப்பாடு, அவர் கொடுத்தா புத்தி, எனக்கு அவர் கொடுத்தா அறிவு.
நானா எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அவர் தான் எனக்கு எல்லாமே கொடுக்குறாரு, அப்பப்போ கொடுக்க சப்ளை பண்ணுறாரு, பலன் கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் அவருக்கும் அவ்வளோ உறவு இருக்குது. அவர் இல்லாமல் உங்களுக்கு ஒன்றுமே வரவும் செய்யாது. அவரோட சேர்ந்தீங்கன்னா அது வரும், இந்த பக்கம் இந்த வரும். சில நாள் சில ஆசீர்வாதம் வந்து உங்ககிட்ட தங்கும், கொஞ்ச நாள் தான் தங்கும், அது போயிடும். ஐயோ வந்தது போச்சே, பயப்பட வேண்டாம், அது ஒரு சீசன் பிளெஸ்ஸிங் தான். அப்படி வரும், அப்படி போயிடும். அப்படி இன்னொரு ஆசீர்வாதம் வரும், போயிடும். சில ஆசீர்வாதங்கள் மட்டும் தங்கும். 10 ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுப்புனா அதில் 3 ஆசீர்வாதமாவது அப்படியே நிற்கும். மீதியெல்லாம் அப்படி போயிட்டே இருக்கும். 3 கை உயர்த்துங்க, 3 கை உயர்த்துங்க, 3 10 பெற்றீங்கன்னா அதில் 3 ஆசீர்வாதம் அப்படியே நச்சுன்னு நிற்கும். இன்றைக்கி கேட்குற பிரசங்கம் எவ்வளோ பெரிய பிரசங்கமாக இருந்தாலும் அதில் 3 குறிப்பு உங்கள் இதயத்தில் நச்சுன்னு சுவரில் ஆணி அடித்த மாதிரி நிற்கும். சரி, அதிகமாக பிரயாசப்படுறாங்க பாருங்கள் அநேக பேர். ஓடி ஓடி அந்த கிச்சனில் சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாப்பாடு பரிமாறும்போது சிலர் ஓடி போய் பிளேட்டை வாங்க வேண்டியது. பக் 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 கோழியாது. தேவராஜ்யத்தில் நல்லா பிரயாசப்படணும், ஓடி ஓடி உழைக்கணும். ஃபாதர் பாடுற பாட்டில் அது ஒன்று ரொம்ப பிடிக்கும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் தூங்கி தூங்கி ஊழியம் செய்வேன், ஒரு நாள் ஊழியம் செய்துட்டு 2-3 நாள் ஊழியம் செய்யாமலும் இருப்பேன். அப்படி இல்லை, நடந்து போகிறேன்னு கூட சொல்ல. உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைப்பேன். ஊழியங்கிறது ஒரு உழைப்பு, வேர்க்கணும். பிரசங்கங்கிறது ஒரு உழைப்பு, வேர்க்கணும். ஜபங்கிறது ஒரு உழைப்பு, வேர்க்கணும். சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு பயங்கர பசி இருக்கணும். அதிகமாக பிரயாசப்படுற ஒரு கிருபை. பரிசுத்த பவுலை பாருங்க, சொல்றாரு, அவர்கள் எல்லாரிலும் பவுல் காலத்தில் நிறைய அப்போஸ்தலர் இருந்தாங்க, நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, நிறைய சுவிசேஷர்கள் இருந்தாங்க, நிறைய மேய்ப்பர்கள் இருந்தாங்க, அவ்வளவு ஊழியக்காரங்க இருந்தாங்க. ஆனால் பவுல் சொல்ற, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அது என்ன பெரிய சாட்சி! உங்களுக்கு அந்த சாட்சி வரணும் பிரதர். எத்தனை சபைகள் நம்மளை சுற்றி இருந்தாலும், எத்தனை சபை 47,000 சபைகள் தமிழ்நாட்டில் இருந்தாலும், அதிகமாக பிரயாசப்படுற சபைன்னு இந்த சபை இருக்கணும். அப்படி நான் அவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். அப்புறம் சொல்றாரு, ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் இருக்கும் கிருபையே அப்படி செய்ய. ஒரு கிருபை அப்படி கொடுக்கிறார் பாருங்க. அந்த கிருபை உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணும்? எல்லாரை விட அதிகமாக பிரயாசப்படணும், ஓடி ஓடி சமைக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், சும்மாவே இருக்கக்கூடாது. பகலில் வேலை, ராத்திரி வேலை, அங்கே வேலை, இங்கே வேலை, திங்கக்கிழமை வேலை, செவ்வாய்க்கிழமை வேலை, ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் ஆராதனை முடிஞ்ச உடனே வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காம திரும்பவும் போய் ஊழியம் செய்யணும். நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் மட்டும்தான் கூட்டம் நினைக்கிறீங்க. உங்கள் வட்டாரத்தில் கூட்டம் நடக்கும், போய் சில பேர் தான் அதை செய்கிறாங்க, பிரயாசப்படுறான். ஆனால் அப்படி பிரயாசப்படுறதும் எங்களுடைய கையில் இல்லை, அது எங்களுடைய முயற்சியும் கிடையாது, அது அவருடைய கிருபை தான். அவர் கொடுக்குற கிருபையில் தான் நாங்கள் அப்படியெல்லாம் பிரயாசப்படுறோம். ராஜா கொடுக்குற கிருபை, ஐயா கொடுக்குற கிருபை, எஜமானன் கொடுக்குற கிருபை. அது அந்த கிருபை உங்களுக்கு வேணுமா, அது வேண்டாமா? சப்போஸ் அந்த கிருபை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா இன்னையில இருந்து நீங்கள் அதிகமாக பிரயாசப்பட ஆரம்பிப்பீங்க. சும்மா எல்லாரை விட அதிகமாக கர்த்தர் ஓடி ஓடி பிரயாசப்படுறதுனால உங்கள் உடம்பும் ஒத்துக்கிறோம், உங்கள் உடம்பு நல்ல சுகத்தோடு இருக்கும், உங்கள் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என்னுடைய மாம்சத்தை அழிவை காண ஒட்டீர், கர்த்தர் உங்கள் வலது பக்கத்தில் இருப்பார், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் பிரயாசப்படுறவங்களா இருப்பீங்க. பைபிள் சொல்லுகிறது, பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். பலன் கொடுக்க வர்றார் கர்த்தராகிய இயேசு, பலன் கொடுக்க வருகிறார். ஆமென். பலன் கொடுக்க வர்ற முந்தி பங்கடைவீர்கள். அவர் பலன் கொடுக்க போகிற நாளிலே அவர் பிரயாசப்பட்டவர்களை தான் அழைப்பாருங்க. வாங்க, நீங்க தான் ரொம்ப பிரயாசப்பட்டீங்க, ஓடி ஓடி உழைத்தீங்க, வேர்வை சிந்த உழைச்சிங்க, 40 நாள் உபவாசத்துக்கும் நீங்க வந்துகிட்டு இருக்கிறீங்க, வந்தீங்க. அதனால உங்களுக்கு விசேஷித்த கிரீடத்தை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு எல்லார் மத்தியில் ஃபர்ஸ்ட் கிரீடம். ஒருத்தங்க சொல்லுவாங்க, நான் நிறைய காணிக்கை கொடுத்தேனே, என்னை கூப்பிடுவாருன்னு பார்த்தா அப்படி கூப்பிடலையே. நிறைய கொடுத்தவங்களை கூப்பிடல, நிறைய பிரயாசப்பட்டவங்களை தான் கூப்பிடுவார். ஆனால் நிறைய கொடுக்குறவங்களையும் அவர் கூப்பிடுவார். ஏன் தெரியுமா?
அவன் கொடுத்த ரூபாயை வச்சு, பணத்தை வச்சு அவர் கூட மாட்டார். அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ஏதுவோ அவன் எவ்வளோ பிரயாசப்பட்டு சம்பாத்தியம் பண்ணியிருப்பான். எங்கெல்லாம் ஓடி, எங்கெல்லாம் வேலை செஞ்சு, எங்கெல்லாம் ஏச்சு பேச்சு வாங்கி, அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சித்தானே எக்ஸ்ட்ரா டைம் டியூட்டி பார்த்து அவன் சம்பளம் வாங்கி கொண்டாந்து காணிக்கை கொடுக்குறானே, அவன் பேர் பூமியிலே நிலை பெற்று நிற்கும். அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை. பூமியில் முளைக்கும் பூண்டுகளைப் போல அவனுடைய சந்ததி வளர்ந்து பெருகும். அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்கு தந்தவர். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஈவன் மனம் திரும்புதல கூட அவர் தான் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு விசுவாசத்தை அவரே கொடுக்கிறார். அது அலாதியான அபாரமான ஒரு விசுவாசம். நான் கூட இன்னைக்கு ஜெபிக்கிறேன், எனக்கு அந்த விசுவாசத்தை திரும்ப ஒரு தடவை கொடுங்க ஆண்டவரே. கஷ்டமா இருக்குது, சில காரியங்களை நம்புவதற்கே கஷ்டமா இருக்குது. ஊழியத்திலே சில காரியங்கள் நடக்குமா நடக்கலையே, அப்படியே கர்த்தர் சொன்னது நிறைவேறாமல் போய்விடுமோ, நிறைவேறுவதற்கு நான் பயனற்றவனாக இருப்பேனோ, கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. எனக்கே கொஞ்சம் விசுவாசம் தேவைப்படுது. 5 மாடி கட்டடங்கிறோம் இந்த இடத்துல, நடக்குமா? ஆஸ்பத்திரிக்கு அந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்டி ஆகணும், நடக்குமா? எனக்கே கலக்கம். எனக்கு தான் இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணணும், எனக்கு நிறைய விசுவாசம் கிடைக்கும்படி. அவரால் உண்டாகிய விசுவாசம் எனக்கு வரணும். எனக்கு நீங்கள் ஜெபிக்கணும், பாஸ்டருக்கு நீங்கள் ஜெபிக்கணும். ஊழியக்காரங்களுக்கே விசுவாசம் குறைஞ்சுன்னா எங்கே போகிறது? மனுஷகுமாரன் பூமியிலே வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு நிறைய பேர் விசுவாசம் கம்மியாகிட்டே போகும். விடக்கூடாது. இன்னைக்கு மறுபடியும் குதித்து எழும்பி கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஆண்டவரே, என்னை விசுவாசிக்க முடியல, ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் எனக்கு விசுவாசத்தை கொடுங்க. எனக்கு ரொம்ப பிரயாசம் எடுக்க முடியல ஆண்டவரே, நான் சாதாரண ஆயிட்டேன், என்னை ஓடி உழைக்க முடியல. அந்த மனுஷன் 72வது வயது வரைக்கும் ஓடி பிரயாசப்படுறாரு. இது என்ன, நான் இப்படி ரிட்டையர்ட் ஆன ஆள் மாதிரி, நோய் பிடிச்ச பொம்பளை மாதிரி நான் ஆயிட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, எனக்கு ஒரு புது பலனை கொடுங்க, எனக்கு நான் இனிமேல் பிரயாசப்படுவேன். நான் வீட்டில் சும்மா உட்காந்துருக்க மாட்டேன், படுத்துருக்க மாட்டேன். நான் பகல் நேரமெல்லாம் சர்ச்சுக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்வேன், சும்மா செடியாவது நட்டுவேன். நட்டி பிடுங்கி நட்டி தண்ணி ஊற்றி வளர்ந்த பிறகு வெட்டி இழுத்து ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ பாருங்கள் உங்களை, நான் முந்தி ஒரு நாள் சொன்னேன், இந்தோனேசியாவில் ஒரு அம்மா ஆப்பம் சுட்ட கதை. அந்த ஐயோ, அதை ஒரு இதில் பார்த்துட்டு முந்தி ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். இப்படி தான் இருக்கணும் பாஸ்டரை, என்னை அப்படி தான் ஆண்டவர் மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன செஞ்சுச்சு ஆப்பம், எப்படி சுட்டுச்சுன்னா, நீங்கள் ஒரு 7-8 ஆப்பம் சட்டை வச்சுருங்க, 7-8 10 என்னமோ வச்சுருங்க. அந்த அம்மா சுறுசுறுப்பு உட்கார்ந்து தான் இருக்குது. சென்னையில் வடை சுடுற பாட்டி, ஆப்பம் சுடுற பாட்டி எப்படி உட்காந்துருக்குமோ அது மாதிரி உட்காந்துக்கிட்டே இவ்வளோ 10 சட்டியிலையும் மாவு இங்கே ஊற்றுது, அதுக்குள்ளே இதை எடுத்து இன்னும் சுற்றுது, அதுக்கப்புறம் இங்கே ஊற்றுது, அப்புறம் 2வது சட்டையை எடுத்து இப்படி இங்கே ஊற்றுது, கடைசி இங்கே ஊற்றுது, அப்புறம் அதை எடுத்து மாற்றி போடுது, இதை பண்ணுது, அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு குழம்பு எடுத்து ஊற்றி ஒரு ஆளுக்கு கொடுக்குது, அந்த ஆள்கிட்ட காசை வாங்கி இங்கே போடுது, அதுக்கு இந்த ஆப்பத்தை உடனே எடுக்குது. 10 சட்டியிலும் மாற்றி ஒரு சட்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஒரு சட்டியை வச்சுட்டு, அந்த பாவம் இல்லை, ஒரு மாப்பிள்ளைக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்காம ஒரே சட்டை, அந்த சட்டியை தூர வீசிடுங்க. ஆமாம், அது துரு பிடிச்சி போச்சு, அந்த துரு விரோதமாக சாட்சி கொடுக்குது. அதனால் புது சட்டி வாங்கி உங்கள் மாப்பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு, வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் காலையில் ஒரு முட்டை, மத்தியானம் ஒரு முட்டை, ராத்திரி ஒரு முட்டை கொடுங்க. அது கண்ணெல்லாம் உள்ளே போய் முடியெல்லாம் உதிர்ந்து அது பேன்னு இருக்குது, இன்னும் கல்யாணமே ஆகலை. அதுகளுக்கு 3 முட்டை கொடுங்களேன், நல்ல கொழுன்னு வரட்டும். அப்போ தானே கொழுன்னு ஒரு மாப்பிள்ளை வந்து கட்டிட்டு போவான். உண்மையாக சொன்னா, வேடிக்கையாக சொன்னாலும் அது உண்மை. கல்யாணம் கட்டி கொஞ்ச நாளில் பொண்ணு ரொம்ப வீக் ஆகுது. ஒரு குழந்தை பெற்றெடுத்த பிறகே வீக் ஆகுதே, பிறகு எப்படி? சரி, மறுபடியும் கையெல்லாம் வைத்துங்க, உயர்த்திட்டீங்களா? 3 குறிப்பு இன்னைக்கு சொல்லியிருக்கேன். தேவன் உங்களுக்கு கொடுக்கிறது மனம் திரும்புதல் அவரே கொடுப்பார். நம்பி ஜெபம் பண்ணுங்க, ஒவ்வொரு ஆளுக்கு நம்பி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் அத்தனை பேருக்கு மனம் திரும்புதலை அவர் அருளி செய்வார். 2வது, அவரால் ஒரு விசுவாசம் உண்டாகும், குதிச்சிருவீங்க. நீங்கள் சும்மா நோய் படுக்கையில் உட்கார்ந்துருக்க மாட்டீங்க, துள்ளி குதிச்சு இறங்கி வந்துடுவீங்க. நீங்கள்
அவரால் உண்டாகிய விசுவாசம் சர்வாங்க சுகத்தை உங்களுக்கு கொடுக்கும். மூன்றாவது, அவரால் கொடுக்கப்படுகிற ஒரு கிருபை. அதனால நீங்கள் சுறுசுறுப்பாகி பிரயாசப்படுவீங்க. 10 பாட்டு 20 பாட்டு படிப்பீங்க, வேலை செய்வீங்க, சபையில் ஊழியம் செய்வீங்க, எல்லா காரியங்களையும் செய்வீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 3 நல்ல காரியங்கள் நமக்கு கொடுக்கிறார். இயேசுவையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி?